வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்தி வாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட ட்வின்ஸு அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம். ட ட்வின்ஸ் இந்த கேமோட பேர். அதோ பார்த்திங்களா ட ட்வின்ஸுன்னு போட்டிருக்கு. அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுறங்க. அதேமாரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் வந்து அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி போகிற ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். அண்டு உங்களோட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பட்டனில் வந்து கிளிக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும், ஓகேவா கைஸ்? நீங்கள் நிறைய பேர் அந்தமாரி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு காட்டுது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பட்டன் மேலே வந்து அழுத்தினீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அதோடு விட்டுருங்க, ஓகேவா கைஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் ரொம்ப மோசமான விஷயம். ஸோ அந்தமாரி யாரும் பண்ணாதீங்க, ஓகேவா? தெரியாததாக பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சு யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க, சொல்கிறேன், ஓகேவா கைஸ்? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ட ட்வின்ஸுன்ற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் கம்பெனி. அதாவது நம்ம கிராணி விளையாடிருப்போம்ல, கிராணி கேமை வந்து உருவாக்குனவங்க தான் வந்து இந்த கேமை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை என்ன கைஸ், இந்த கேமில் கிராணி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த சொட்டை மண்டை கிராணியும் மொட்டை மண்டை கிராண்ட்ஃபாவும் இந்த கேம்லேயும் இருக்காங்க, ஓகேவா? இதோ பார்த்தீங்களா வித்து கெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அந்த வித்து கெஸ்ட்டுன்ற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி விளாட்னோன்னா கிராணி கிராண்ட்ஃபா இவங்க 2 பேரும் வருவாங்க. ஸோ த ட்வின்ஸ் அந்த இரட்டையர்களோடு சேர்த்து மொத்தம் 4 வில்லன் இருப்பாங்க, ஓகேவா? நம்மளாம் 2 பேர் இருந்தாலே சமாளிக்க முடியாது, 4 பேர் இருந்தால் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாத நம்ம இந்த கேமை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றோம், ஃபஸ்ட்டு இந்த கேமை விளாட்றோம் இல்லையா? அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த ட்வின்ஸு, அதாவது ரெட்டையர்களை மட்டும் வச்சு விளையாட போகிறோம். அதாவது அந்த ரெட்டையர்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாபு, இன்னொருத்தன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கு. பாப் அண்டு பக்கு, இந்த 2 பேர் மட்டும் நம்ம இன்றைக்கி வச்சு விளையாடுவோம், ஓகேவா கைஸ்? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கிராணி கிராண்ட்ஃபா மொத்தம் 4 பேர் வச்சு விளையாடல, ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபு பக்குன்ட்டு 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, இந்த ரெட்டையர்கள். இவனை வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க 2 பேரும் ஒரு திருடர்கள். இந்த திருடர்கள் 2 பேரும் என்ன பண்ணியிருக்கானுங்க, மியூசியம் இருக்குது இல்லையா, மியூசியம்னால் வந்து இந்த அருங்காட்சியகம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த பழங்காலத்து பொருட்கள், அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்ச பொருட்கள், அதாவது எகிப்தில் இருக்க மம்மியோட சிலை, அந்தமாரிலாம் வந்து கோகினூர் வைரம், அதுமாரிலாம் வந்து பாதுகாப்பாங்க இல்லையா மியூசியம். அங்கே வந்து இருக்கிற 3 விலை மதிப்புள்ள பொருட்களை திருடி கொண்டு போயிட்டு இவனுங்க வீட்டில் வந்து ஒளிச்சு வச்சுட்டானுங்க. ஸோ நம்ம போயிட்டு அதை மீட் எடுக்க வர போகிறோம். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். மீட் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டிட்ட கொடுக்க போகிறோம். இதோ பார்த்தீங்களா இந்த 3 பொருள் தான் அவனுங்க கடத்தின்னு போயிட்டானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகினூர் வைரம், மோனாலிசா பெயிண்டிங், அதுக்கப்புறமேட்டுக்கா மரகத நாணயம், அதாவது பழங்காலத்து தங்க நாணயம், ஓகேவா? இந்த 3 விலை மதிப்புள்ள பொருட்களையும் கொண்டு போயிட்டா கடத்திட்டு அவனுங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்கானுங்க. அதை நம்ம அவனுங்கிட்டேருந்து திருடிட்டு போயிட்டு கவர்மெண்ட்டை ஒப்படைக்கணும், ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ நம்ம வந்து கேம் வந்து லோடு பண்ணிகிட்டு இருக்கோம், கேம் உள்ளே வரப்போகிறோம். ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு கைஸ். ஓகே கைஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. இங்கே என்னடா ஒரு ஏணி ஒன்று இருக்குது, ஆனால் கீழே இறங்க முடியல. இங்கே ஒரு டோர் லாக்குடாக இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து ஓவராக ஆக்டிங் பண்ண விரும்பலை, எனக்கு இந்த கேமை பற்றி தெரியும். இப்போ பார்த்தீங்களா நம்ம ஒரு க்ரோபார் வச்சு அப்படியே இங்கேருந்து பொறுமையாக குதிச்சிடணும், ஓகே கைஸ்? ஓகே, அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு பெயிண்டிங் ஒன்று தெரியுது, அந்த பெயிண்டிங் தான் நமக்கு எடுக்கணும். அந்த பெயிண்டிங்கு அதுக்கப்புறம் வந்துட்டுக்கா வந்து ஒரு கோல்டு காயினு,
அப்புறம் ஒரு டைமண்டு, மொத்தம் 3 பொருள் எடுத்துகிட்டு போனோம் கைஸ். ஓகே, இப்போ இருங்க கேம்குள்ளே வந்தாச்சு. அட என்னடா அது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. ஓகே, இங்கே இது வந்து கிச்சனா? சரி இருங்க, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்படியே நைஸாக தேடி பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. டே என்னடா இது உங்கள் அக்கா கிராணி மாரியே பண்ணுறீங்க. அதோட கிச்சனும் அப்படி தான் பெருசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. என்னடா இங்கே ஒரு பாம் தான் இருக்குது. என்னடா இந்த வீடு ஃபுல்லாக பாமாக தான் இருக்குது. ஆமாம் கைஸ், இந்த வீடு ஃபுல்லாக பாம் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஆபத்துனா வந்து பாம் போட்டு அடித்து சாவடிக்கலாம் அவனுங்கள. ஸோ இருங்க, நம்ம அவனுங்களை வந்து காலி பண்ணிட்டு நம்ம வந்து வேலையை செய்வோம். இங்கேயும் ஒன்றுமே இல்லை, நடா இது. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவால்வரோடைய ஒரு பார்ட் இருக்குது. அதாவது கன்று ரெடி பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டு. ஸோ நம்ம மொத்தம் 3 கன்னோட பார்ட்டு வந்து கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து கன்று உருவாக்கலாம். அதோ பார்த்தீங்களா, அது வரானுங்க பார்த்தியா, இவனுங்க தான் வந்து ரெட்டையர்கள் ட்வின்ஸு. ஸோ இவனுங்கள்ட்டேருந்து தான் நம்ம இன்றைக்கி வந்து 3 பொருளை வந்து கொண்டு போயிட்டு கவர்மெண்ட்டை ஒப்படைக்க போகிறோம். ஓகே, ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் வந்து அப்படியே இருக்கான். ஸோ அவனுக்காக இங்கே இன்னொரு பாம்பு இருக்குது. டேய், அவன் நடந்து வர ஸ்டைலு பார்த்தீங்களா, வீரபாண்டி கோட்டையிலே டம் 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 அப்படின்னு வரான். அடாப்பாய் எட்டி இருக்கான் பார்த்தீங்களா. டேய் என்னடா இது ஃபேண்ட் ஏன்டா போடுற. அவன் இருக்கிற சைஸுக்கு ஃபேண்ட்லாம் போட்டுனுங்கிறான் பார்த்தீங்களா, தொப்பெல்லாம் தெரியுது. ஓகே, இப்போ இருங்க, நம்ம வந்து இந்த கன்னோடைய பார்ட்டை வந்து இங்கேயே போட்டுடலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா நீங்களே பார்த்தீங்களே அங்கே வந்து லேசர் லைட்டு வந்து போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம போனோன்னா அந்த லேசர் லைட்டில் மாட்டிப்போம். ஓகே, இப்போ இருங்க, நமக்கு கன்னோடைய இன்னொரு பார்ட்டும் கிடச்சிச்சு. அதை தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இருங்க, இங்கே வந்து இந்த குரோபார் வச்சு இங்கே ஒரு பலகை இருக்கும், அந்த பலகையை வந்து எடுத்து விட்டுறலாம். இருங்க, இங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஓகே, இப்போ 3வது ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே 1 கீழே 1, அதுக்கப்புறம் 2வது ரோவில் வந்து நடுவில் 1. ஓகேவா, அந்த பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுப்போம். இப்போ இருங்க, இங்கே வந்து அயன் காஜ் ஒன்று இருக்குது. இந்த அயன் காஜ் வந்து நமக்கு தேவை. இதை கொண்டு போயிட்டு இங்கே இந்த டோரில் வந்து மாட்டணும்னா அந்த பலகை வந்து கீழே வந்துடும். ஸோ டோர்லேருந்து நம்ம அப்படியே ஈஸியாக போயிடலாம். ஆனால் நமக்கு இன்னும் நிறைய பொருள் தேவை. ஓகே, இங்கேயே ஒன்றுமே இல்லை, இப்போ மேலே போய் பார்க்கலாம். ஓகேவா, இது என்னடா பாத்ரூமா? அதான் என்னடா பார்த்தேன், ஹாரர் கேமு பாத்ரூமை காணோம் அப்படின்ட்டா. தோ வச்சுருக்கானுங்க பாத்ரூம். ஆனால் பரவாயில்ல, கிராணியோட பாத்ரூமை கம்பேர் பண்ணால் இது பரவாயில்ல, கொஞ்சம் சுத்தமாகவே இருக்குது. ஓகே, இங்கே வேறு எது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. க்ரீன் கீ, அந்த க்ரீன் கீ நமக்கு தேவையில்ல, நமக்கு ரெட் கீ தான் வேணும் நமக்கு இன்றைக்கி பண்ண போகிற எஸ்கேப்புக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பூட்டு. ஓகே, இங்கே தான் அந்த பாஸ்வேர்டு இருக்குது. முதல்ல மேலே 1 கீழே 1 அப்புறம் இங்கே நடுவில் 1. அவ்வளோதான் கைஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கு கைஸ். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் கைஸ். நம்ம மேலே ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதான் மோனலிசா ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஏன்னா 4 ஸ்க்ரூ போட்டு அடைச்சி வச்சுருப்பானுங்க. அந்த ஸ்க்ரூலாம் கழட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். அதனால் ஸோ இதுவும் நமக்கு ரொம்பவே தேவையான பொருள். இப்போ இருங்க, இந்த கன்னோட இன்னொரு பார்ட்டையும் நம்ம போட்டுடலாம். சரி இருங்க, நம்ம வந்து இங்கே போட்டுடலாம். ஓகேவா, இங்கே போட்டுடலாம். என்ன, இதுவும் ஒரு ஷார்ட்கட் நம்ம அந்த லேசர் லைட் போட்ட ரூமுக்கு போகிறதுக்கு. ஸோ இங்கே போட்டோன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இருங்க, நம்ம அவ்வளோ சத்தம் போடுறோம், அவனுங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு போவானுங்க. ஓகே, நமக்கு இந்த பிளாங்க்கும் வேணும், இந்த பலகை. இப்போ இருங்க, இங்கே இந்த குரோபார் போட்டோன்னா சத்தம் கேட்காது, ஏன்னா இது மண் தரை தான், ஸோ கேட்காது. ஓகே, இப்போ இருங்க, நம்ம வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். காய்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ சத்தம் போடுறோம் அந்த இடத்துக்கு, அவனுங்க அறிவாளி மாரி அங்கே போய் பார்ப்பானுங்க, அந்த லேசர் லைட்டில் மாட்டுவானுங்கன்னு இல்லையா. பாபா பக்கான்னு தெரில, எவனோ ஒருத்தன் போயிட்டு அங்கே மாட்டிக்கினா. ஓகே காய்ஸ், கண்ணே தெரில, ஒரே இருட்டாக இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வந்து உங்கள் ஃபோனோடைய பிரைட்னஸை வந்து ஏற்றிக்குவாங்க. ஓகேவா, இப்போ வந்து பாபு பக்கா யாருன்னு தெரில, ஆனால் யாரோ ஒரு விக்கெட்டு காலி, இன்னொருத்தன் இருக்கான். அவன் வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வந்து எடுத்துருவோம்.
ஓகே கைஸ், நமக்கு வந்து கன்னோட இன்னொரு பார்ட்டு கிடச்சிருக்கு. அப்புறம் நமக்கு ரெட் கீ கிடச்சிச்சு கைஸ். நம்ம இன்றைக்கி மெயின் டோர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரெட் கீ வேணும்னு சொன்னோம்ல. ரெட் கீ வந்து இங்கே தான் இருக்குது, இந்த டோர் பின்னாடி. இப்போ வந்து நம்ம இந்த வீட்டோட கரண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் கைஸ். இந்த வீட்டோட கரண்ட் ஆஃப் ஆனால் தான் இந்த டோர் வந்து திறக்க முடியும். ஏன்னா வந்து இது வந்து எலக்ட்ரிக் டோர், ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த கரண்ட் வந்து ஆஃப் பண்ணோம். ஓகே, கீழே பார்த்தீங்களா அந்த பாப் வந்து இருக்கான். அப்போனா பக்கு தான் வந்து லேசர் லைட்டில் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ. ஓகே இருங்க, இங்கே பொறுமையாக போய் எடுப்போம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா நிறைய வாட்டி இங்கேருந்து கீழே விழுந்து அவுட் ஆகியிருக்கேன் நான். ஸோ பொறுமையாக போகலாம். அப்படியே பொறுமையாக உக்காஞ்சி எடுப்போம். ஒரு ஸ்க்ரூ கட்டியாச்சு, இன்னொரு ஸ்க்ரூ, இதான் லாஸ்ட்டு ஸ்க்ரூ. அவ்வளோதான், பெயிண்டிங் எடுத்தாச்சு கேஸ். நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர் இனி தேவைப்படாது. ஸோ கீழே போட்டுடலாம். இப்போ இருங்க கைஸ், அப்படியே பொறுமையாக கீழே இறங்குவோம். இருங்க இருங்க. நல்ல வேலை இந்நேரத்துக்கு இறங்கியிருப்பேன், இல்லைன்னா அவனை மண்டை மேலே வீழ்ந்திருப்பேன். இதெல்லாம் ப்ரோ பிளேயர் தரணும் கைஸ். அவன் நின்றுனே இருக்கான், நான் அப்படியே கீழே இறங்கினேன். ஆனால் நம்ம கவலைப்பட வேணாம், அவனுக்கு இருட்டில் கண்ணு தெரியாது. ஸோ நம்ம வந்து பயப்பட வேணாம். அவ்வளோதான் கைஸ், நமக்கு வந்து கன்னுக்கான 3 பார்ட்டும் கிடச்சிச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டில் வச்சு கன்னை வந்து அசம்பிள் பண்ண வேண்டியது தான். ஓகே, அந்த கன்னோட கைப்பிடி வச்சாச்சு. அப்புறம் அந்த சுடுறது வச்சாச்சு. இதுதான் ரீஃபில், அதாவது புல்லட் போடுற இதையே நம்ம வச்சுட்டா அவ்வளோதான், கன் வந்து ரெடி. மொத்தம் 4 புல்லட் இருக்குது. ஓகே கைஸ், இங்கே ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, 4421. சாரி 4412. ஓகே, 4412. ஓகே, இதை ஞாபகம் வச்சுப்போம். இப்போ இருங்க, இந்த பாஸ்வேர்டை போயிட்டு போடலாமா? இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கன் வச்சு அவனுங்க 2 பேரையும் சுட்டுட்டு போகலாம். ஓகே, தொப்பை மாண்டே வரான். டேய், நீலாம் எதுக்கிட்டா ஃபேண்ட்டு போடுற? தொப்பெல்லாம் தெரியுது. அடா பாவி, பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமாக இருக்கிறான். இவன் பேர் வந்து பாபு. அந்த ஒல்லியாக ஹைட்டாக இருக்கிறவன் பேர் வந்து பக்கு. இதோ வரான் பார்த்தீங்களா? டேய், என்னையோட சாவடிச்சாச்சு, என் தம்பியோட சாவடிச்ச அப்படின்னு வரான். அண்ணன் தம்பி 2 பேரும் இருக்கிறானுங்களே, நம்மளை வந்து படுத்துவானுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இங்கே தான் அந்த பாஸ்வேர்டு ஒன்று போடணும். என்னது 4412? ஆமாம், 4412. ஓகே கைஸ், நமக்கு வந்து பம்ப் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இருங்க, இதோ பார்த்தீங்களா, நான் சொன்னல கிராணி இந்த கேமில் இருக்குன்ட்டு. கிராணியோட போஸ்டரை வந்து மாட்டி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? ஏன்னா இந்த கிராணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கா தானா. ஸோ வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் தான் வந்து கிராணியை கொண்டு வரோம், ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பம்ப் ஹேண்டில் வந்து இங்கே மாட்டிட்டு, இப்போ இந்த பம்ப் ஹேண்டில் வந்து அழுத்தணும்னா வந்துடும். ஓகே, இப்போ இருங்க, நம்ம வந்து இவ்வளோ அழுத்தினா போதும். ரொம்ப அழுத்தணுன்னா கீழே போய் விழுந்துடும். ஸோ நம்ம கீழெல்லாம் போட வேணாம். இப்போ இருங்க, அந்த ரெட் கீயை வச்சு முதல்ல அந்த பூட்டை வந்து திறந்துடும், ஓகேவா? ஓகே, பூட்டை திறந்தாச்சு. ஓகே கேஸ், அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து நம்ம ஃபோனில் வந்து ரீசார்ஜ் காலியாச்சு. அதனால் வந்து ஃபோனில் ரீசார்ஜ் இன்றைக்கி தான் போட்டேன். அதனால தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்கு வரேன், ஓகேவா? ஓகே, நம்ம வந்து க்ரோபார் எங்கே போட்டோன்னு தெரில, அதனால் ஹேமர் ஒன்று இருந்தது. அதனால் அந்த ஹேமர் கொண்டு வந்தாச்சு. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்ஸ், இந்த எல்லோ கலர் கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ கைஸ். இதை வச்சு தான் நம்ம அந்த டைமண்ட் எடுக்க போகிறோம் இப்போது. அவ்வளோதான் கைஸ், நல்ல வேலை. இருங்க, இங்கே போடக்கூடாது. அப்பாடா, இன்னொரு பொருளை எடுக்க போகிறோம். அதோ பார்த்தீங்களா, இங்கே இந்த கீயை போட்டு இந்த லிவரை இழுத்தோன்னா பார்த்தீங்களா, இங்கே மேலேருந்து இந்த டைமண்ட் வரும். அவ்வளோதான் கைஸ், நல்ல வேலை, டைமண்டோ கிடச்சிச்சு. இப்போ நமக்கு இன்னும் தேவையானது அந்த கோல்டு காயின் மட்டும்தான். அந்த காயின் மட்டும் கிடச்சுன்னா அவ்வளோ தப்பிச்சு போயிட்டே இருப்போம். இப்போ இருங்க, சத்தம் போட்டு அந்த அந்த பாபு பக்கு அவனுங்க 2 பேரையும் வர வைப்போம். டேய், எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. ஓகே, இப்போ இருங்க, நம்ம இவ்வளோ சத்தம் போகிறோம், வரமாட்டானுங்களே. இப்போ இருங்க, அங்கே கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு மாரி தெரியுது இல்லையா? அங்கே நம்ம போனோம் கைஸ். அங்கே வந்து ஒரு பூச்சி ஒன்று இருக்கும், அது நமக்கு தேவை. ஓகே கைஸ், நான் ரொம்ப நேரமாக சத்தம் போட்டேன், அவனுங்க வராமல் தெரில. அப்புறமா தான் வந்தானுங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓகேவா? இதோ சுட்டாச்சு, அவன் தொப்பை மண்டியிலே சுட்டாச்சு, தொப்பையிலே சுட்டாச்சு அவனை. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கன்னை வந்து ரீலோட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், நம்ம கீழே வந்து போகிறோம். நீங்களே வந்து ஆச்சரியப்பட போகிறீங்க.
இவனுங்க வந்து இந்த மாரிலாம் ஒரு மெக்கானிசம் பண்ணி வச்சுருக்கானுங்களா அப்படின்ட்டு. இதை பார்த்தீங்களா, ஏதோ லிஃப்ட்டு மாரிலாம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. கீழே போகுது, மேலே வருது. பெரிய விஞ்ஞான புத்தி இருக்குது இவனுங்களுக்கு. பரவாயில்ல, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து ஸ்பீட் ரன் பண்ணிடுறேன் ஓகேவா கைஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், அதனால் வந்து ஸ்பீட் ரன் பண்ணிடுறேன் ஓகேவா. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய ராட்சத வண்டு ஒன்று வரும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வண்டு. இப்போ இருங்க, இதை சுடுவோம். சுட்டாச்சு கைஸ். இது சுடுறதுக்கு 3 புல்லட்டு. ஐயையோ, நம்மக்கிட்ட 3 பொருள் இருக்கே கைஸ். இந்த பட்டனும் நமக்கு தேவை தான், ஆனால் நம்ம கையில் ஆல்ரெடி 3 பொருள் இருக்குது. கன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை கொண்டு போயிட்டு வச்சிடலாம். ஓகே கைஸ், நான் வந்து டைமண்டை கொண்டு போயிட்டு மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பட்டனை வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். அதை நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போச்சுன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்களே, அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிடுற ஒரு சில இடத்துல ஓகேவா. இருங்க, எவனோ வராமல் சத்தம் கேட்குது. இவனுங்க வந்தாலே இல்லை, ஏதோ இல்லை, டம் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது கைஸ். யாருடான்னு பார்த்தா இந்த குண்டோதரன், அதாவது இந்த பக்கு. ஓகே கைஸ், இந்த பெயிண்டிங்கும் நம்ம இங்கேயே போட்டுடலாம். இந்த அயன் காஜ் வந்து நமக்கு தேவை கைஸ். இந்த அயன் காஜும் இந்த பட்டனும் நமக்கு தேவை. ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், பட்டனும் இந்த அயன் காஜும். இப்போ இருங்க, நம்ம வந்து கன்னை வந்து ரீலோட் பண்ணி வச்சுப்போம். அந்த பக்கு வந்தானா அவனை சுட்டுட்டு போகலாம். ஆனால் அவனை ஆளையே காண வரமாட்டான். இருங்க, இந்த பாட்டில் வந்து தட்டி சத்தம் போடுவான். வந்துட்டான் பார்த்தீங்களா, சுடு. பார்த்தீங்களா, விழுந்துட்டான். ஓகே, இப்போ இருங்க, நம்ம வந்து போயிட்டு இப்போது ஒரு வேலை இருக்குது. இந்த பட்டன் வச்சோம், இந்த அயன் கார்டு வச்சோம். இப்போ நம்ம இந்த பட்டனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பிக்ஸ் பண்ணோம். பிக்ஸ் பண்ணிட்டு இதை அழுத்தி விட்டோன்னா இங்கே வந்து அப்படியே ஒரு இதுமாரி ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அது பொறுமையாக இருங்களா, இந்த இடத்துலையும் ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பீட் ரன் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ இருங்க, இங்கே ஏதாவது இருக்கா, டோர் ஹேண்டில்லாம் இருக்கா, அது நமக்கு தேவைப்படாது. அந்த அயன் காஜை வந்து அங்கே பிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். இங்கே அதே மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்தணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டு வீல் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஹேண்டு வீலும் நமக்கு ரொம்ப தேவையான பொருள் கைஸ். இந்த ஹேண்டு வீலை கொண்டு போயிட்டு இங்கே வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்களா, இது இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இது போட்டு விட்டோன்னா இங்கே கீழே வந்து தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணிலாம் வந்து போயிடும். அந்த ஈவில் நன்னில் கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அது போயிடும்ல, அதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதேமாரி தான். இப்போ இருங்க, நமக்கு அந்த அயன் காஜ் வந்து நமக்கு தேவை. ஏன்னா அந்த டோரில் வந்து வெயிட் வச்சாதான் அந்த பலகை வந்து அடைச்சிட்ருக்கிறது வரும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து அந்த அயன் காஜ் வேணும். ஆனால் அதுக்குன்னு தனியாக இன்னொரு பொருள் ஒன்று இருக்குது இந்த கேமில், அயன் டெஸ்க் அதோட பேர். ஆனால் அந்த அயன் டெஸ்க்கு வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில, அது தேடி கண்டுபிடித்துள்ள டைம் ஆகிடும். ஸோ அதனால் இந்த அயன் காஜை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ இருங்க, நம்ம வந்து காயின் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கீழே இருந்த தண்ணியெல்லாம் வந்து போக வச்சிட்டோம் இல்லையா அந்த ஹேண்ட் வீலை போட்டு, அதனால் வந்து இப்போ நம்ம அந்த டைமண்டை வந்து எடுக்க முடியும். சாரி, டைமண்டரை பார்த்தீங்களா, கோல்டு காயின், அந்த காயினை எடுக்க முடியும். இப்போ இருங்க, சத்தம் போட்டு அந்த பாபு பக்கு அவனுங்க 2 பேரையும் வர வைப்போம். இவனுங்க பேர் வந்து நெட்டையா குட்டையா அப்படின்னு வைக்கலாம் ஓகேவா. பாபு பக்குன்னு வைக்கலாம்ண்ணா. நெட்டையா குட்டையா எங்கடா இருக்கீங்க, வாங்கடா. என்ன வரவே மாட்டானுங்க, இவ்வளோ சத்தம் போடுறோம். இவனுங்க வந்தானுங்கன்னா சுட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். பாபு வந்துட்டான். சாவிடா, உன் தொப்பையிலே போடு. இப்போ இந்த பக்கு வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. இருங்க, நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகேவா. ஏன்னா அவனுங்க வந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் பண்ணுறானுங்க. இருங்க இருங்க இருங்க, எங்கே இருக்கானுங்க, வரவே மாட்டுறானுங்களே. டேய் சீக்கிரமாக வாங்கடா. டேய் ஏன்டா லேட் பண்ணுறீங்க. அப்பாடா, அவனுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாங்க ஐஸ். பாபே இன்னொரு வாட்டி வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் சுட்டுட்டு இப்போது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் அதை. ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த 3 பொருளையும் வச்சு தப்பிக்க போகிறோம். ஆனால் நல்ல விஷயம் கைஸ், இந்த கேமில் வந்து 3 இன்வெர்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரே நேரத்தில் 3 பொருள் எடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக த ட்வின்ஸ் கேம் பிளே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடிச்சிக்கிறானுங்க அவனுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. உன்னால் தான்டா அவன் தப்பிச்சு போயிட்டான், உன்னால் தான் தப்பிச்சு போயிட்டான்ட்டு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கிராணியை கொண்டு வரும் ஓகேவா. அப்புறம் இவங்க தான் இந்த வாரத்தோட லக்கி கமெண்ட்ஸ். உங்கள் பேரை ஒன்றுனா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.